கர்நாடக நிறுவனத்தின் லோகோவை பயன்படுத்தி போலியாக தயாரிக்கப்பட்ட அரிசி மூட்டைகள் திண்டுக்கல்லில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மனசகொண்டா டிஎம்கே நவாப் அக்ஷயா நிறுவனம் சார்பில் 26 கிலோ எடை கொண்ட பொன்னி அரிசி மூட்டைகள் தயார் செய்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் சில்லறை கடைகள் மூலம் விற்பனை செய்து வருகின்றன. இந்நிலையில் திண்டுக்கல்லில் தங்களது நிறுவனத்தின் லோகோவை பயன்படுத்தி போலியாக அரிசி மூட்டை தயார் செய்து விற்பனை செய்வதாக நவாப் அக்ஷயா நிறுவனத்தின் சார்பில் சென்னையில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு அதிகாரியிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் ஆய்வாளர் ஷப்லா நேற்று திண்டுக்கல் வந்தார். பின்னர் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளின் துணையுடன் மேற்கிரத வீதியில் உள்ள துளசிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ராஜகோபால் செட்டியார் கடையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மனசகொண்டா ஸ்ரீ நவாப் அக்ஷயா என்ற பெயரில் போலியாக பிளாஸ்டிக் பை தயார் செய்து அதில் 26 கிலோ அரிசி நிரப்பி விற்பனை செய்வது உறுதியானது. இதனையடுத்து கடையில் இருந்த 730 அரிசி மூட்டைகளை அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர் ஷப்லா பறிமுதல் செய்தார். அதன் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் ஆகும். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிசி பறிமுதல் செய்வதற்கு கடை உரிமையாளர்கள் மற்றும் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் மேற்கிரத வீதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. எங்களோட தயாரிப்பு நிறுவனமான எங்களுடைய பிராண்டான ஸ்ரீ எம்கே நவாப் அக்ஷய பொன்னி ரைஸ் என்ற பேகை அப்படியே இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி போலியான ஒரு மாதிரியான ஒரு அரிசி பையை தமிழ்நாடு முழுக்க விற்பனை பண்ணுறாங்க. அது போலியாக வெறும் பையை அரிசி பையாகவும் விற்பனை பண்ணுறாங்க, இல்லை அரிசியோடு சேர்த்தும் அது விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடக மாநிலம் புகாரின் பேரில் திண்டுக்கல்லில் நடைபெற்ற போலி அரிசி விற்பனை வேட்டை வியாபாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவினரே நேரடியாக களத்தில் குதித்து பறிமுதல் நடவடிக்கை மேற்கொண்டது கவனம் பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.